யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். யார் நீ? மை பெர்ஸ்பெக்டிவ் யூடியூபர். போன வாரம் கூட தீபாவளி வீடியோ போட்டனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாருடா நீ? புரியல, தெளிவாக சொல்கிறேன். ஒரு படத்தில் கதையில் இருக்க முக்கியமான கேரக்டர் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியோ பண்ணாமையோ ஒரு மோட்டிவோட வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள பூந்து அதை கெடுத்துருவாரு. அந்த கேரக்டருக்கு ஹீரோ யாருன்னே தெரியாது. அப்போ அந்த கேரக்டர் மைண்டில் ஓடும்ல, டேய் யாரா நீ அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்த முக்கியமான யாருடா நீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 யாருடா நீ இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, இதுலேயே 10 வச்சிருக்கியா? ஆமாம், வாங்க ஒன்று காட்டுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் சார்பேட்டா பரம்பரை. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. சார்பேட்டா படத்தில் ரங்கவாத்தியாரோட பிள்ளைங்கள்லாம் வேம்புலி அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்க சொல்ல, அப்போ நம்ம ரங்கவாத்தி கட்சியா ஒரே ஆட்டம் அப்படின்னு கேட்பாரு. என்னன்னு கேட்பாரு? கட்சியா ஒரே ஆட்டம். மறுபடியும் சொல்லுங்க. கட்சியா ஒரே ஆட்டம். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அங்கே கடைசி ஆட்டம் ஆடுறதுக்கு ராமனை செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்கோம். ராமனை நம்பின ரங்க கிட்ட ராம ராங்கா பிஹேவ் பண்ண. என்னது? ராமனை நம்பின ரங்க கிட்ட ராம ராங்கா பிஹேவ் பண்ண. டேய் பொறுமையா சொல்றா. ராமனை நம்பின ரங்க கிட்ட ராம ராங்கா பிஹேவ் பண்ண. ரங்கம் கோச்சிட்டு போயிடுவாரு. இப்பதான் சரியான நேரம்னு வெற்றி ராமன் கூட ஜதை போடுவான். ராமனை அச்சு தூக்கிட்டு வேம்புலி கூட ஃபைட் பண்ணணும்னு வெற்றி பிளான் போட்டா, கபிலன் உள்ள பூந்து ராமன் கூட ஜதை போட்டு ராமனை அச்சு தூக்கிட்டு வெற்றி போக வேண்டிய இடத்துக்கு அவன் போயிடுவான். அப்ப வெற்றியோட மைண்ட் வாய்ஸ், செகண்டா பார்க்க போற படம் இன்று நேற்று நாளை. இன்டர்நெட் நாளையில் ஆரியா ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிப்பாரு. அந்த மிஷினை வச்சு ஃபியூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் இப்பயே கண்டுபிடிச்சு அதை தடுத்து பூமியவே அமைதி பூங்காவாக்கலான்னு பிளான் போடுவார். அப்போ அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ கையில் மாட்டிக்கும். உருப்படாத ஹீரோ அந்த மிஷினை வச்சு உருப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க போயிடுவார். ஆரியாவுக்கு அவர் ஆசிரியர் முன்னாடி அசிங்கமாக போயிடும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்போ ஆரியாவோட மைண்ட் வாய்ஸ், சார்பேட்டால ஆரியா ஒருத்தனோட பிளானுக்கு எடுப்பாரு. இன்டர்நெட் நாளையில ஆரியாவோட பிளான ஒருத்தங்க எடுத்துருவான். இதுக்கு பேர் தான் கர்மா. கர்மா எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? ஒன்னு பாருங்க, டைம் மிஷின் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைம் மிஷினை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம். தஞ்சை பெரிய கோவில், தாஜ்மஹால்லாம் எப்படி கட்டினாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. சரி, காசு சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா இருந்தா மிஷின் எடுத்தியா, ஒரே அழுத்து உங்க தாத்தா காலத்துக்கு போய் தாத்தா வச்சிருக்க 5 ஏக்கரை விற்க விடாம பண்ணிட்டா திரும்பி வந்து பாரு, நீயே கோடீஸ்வரன்டா. அதை விட்டுட்டு இவங்க காணாம போடுவாங்களாம், அதை கண்டுபிடிச்சு தருவாங்களாம். ஐடியா இல்லாத பசங்க. டைம் மிஷின் வச்சுட்டு என்னடா பண்றது? வேணா பாஷா படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வரலாமா? மூணாவதா நம்ம பார்க்க போற படம் வடசென்னை. வடசென்னையில் எதோ சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். குணாக்கு எதுவும் பிளான்லாம் இல்லை. இருந்தாலும் செந்தில் கூட 5 வருஷமாக காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து குணா தம்பி சங்கரோட பொருள் எடுத்துகிட்டு போய் அன்பு பழனியை போட்டு வந்துடுவான். தப்பாக்குதுண்ணா. இல்லைங்க, கொலை பண்ணிட்டு வந்துடுவான். அப்போ குணாவோட மைண்ட் வாய்ஸ், நாலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ரீசெண்டாக வந்த மதராசி. மதராசி படத்தில் விஜய் மைனன் சூசைட் பண்ணிக்கணும்னு சுற்றிட்டு இருக்க எஸ்கேவை பார்த்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுவார். இது மாஸ்டரா தம்பி, இது வேற கதை. நம்ம ஆளுங்களை சூசைட் பிளான்குள்ளே தள்ளுறதுக்கு ஏன் இவனை சூசைட் பிளான்குள்ளே தள்ளக்கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணி எஸ்கேவை களத்தில் தள்ளி விட்டுருவாரு. எஸ்கே களத்தில் காலை வச்சதும் காதலி வந்துருவாங்க, அதாவது மாலதி வந்துருவாங்க. விஜய் மைனன் மாஸ்டர் பிளான் போட்டு பிளாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா மாலதி இவ்வளோ நாளாக வராமல் இன்னைக்கு வந்து அந்த பிளானையே கெடுத்துருவாங்க. என்னடா ஹீரோனி சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க, ஹீரோவா சொல்லிட்டு வரேன்ல, அதனால ஹீரோனி கோட்டாக்கு ஒரு பங்கு. அப்ப விஜய் மைனனோட மைண்ட் வாய்ஸ், மச்சான் யாரா அந்த பொண்ணு, இங்க இருந்து வந்திருக்காங்க, பேரு ருக்மணி, கேரளால இருந்து வர்றேன். ருக்மணியையும் இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரோல் பண்ணி பிரியங்கா மோகன் மாதிரி ஆக்கிடுவாங்க போல. ஆக்சுவலாக மதராசி படத்தில் நிறைய கலாய்க்கிற கண்டென்ட் இருந்துச்சு, நிறைய சீன் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த நிலநடுக்க சீன். நிறுத்துங்கடா. ஆமாடா நடிச்சேன்.
யாரும் இல்ல நடிச்சேன். என்ன இப்போ ஏன் சந்தோஷத்துக்காக நடிச்சேன். எங்க அம்மா இருந்திருந்தா போன் பண்ணிருப்பாங்கடா. பாத்துல ஒரு நிமிஷமா பேசினே நீ. டேய் உங்க அப்பே செத்து பல வருஷம் ஆச்சுடா. தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. நான் கூட மதராசி ரோஸ்ட் வீடியோ போடலாம்னு நினைச்சேன். சரி விடுங்க. 5வது நம்ம பார்க்க போற படம் கில்லிலையும் எதை சொல்ல போறேன்னு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மதுரை கோட்டைக்கே ராஜாவான முத்துப்பாண்டி தனலட்சுமியை ரொம்ப நாளாக ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருப்பாரு. தனலட்சுமி 2 அண்ணன்களையும் கொன்றுவாரு. தனலட்சுமி ஊரை விட்டு ஓடிடலான்னு கிளம்பும்போது பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாரு. அப்ப மதுரைக்கு கபடி ஆட வந்த கதாநாயகன் முத்துப்பாண்டியை மதுரை மாரியம்மன் கோயில் முன்னாடி அடிச்சிருவாரு. அது மீனாட்சி அம்மன் கோயில் மாப்பிள்ள. இப்ப ரைமிங்ல கரெக்ஷன்லாம் பார்க்க முடியாது. முத்துப்பாண்டி தனலட்சுமியை கல்யாணம் பண்ணலான்னு வச்சிருந்த ஆசையை எங்கிருந்தோ வந்த சரவண வேலைக்கு எடுத்துருவாரு. அப்ப முத்துப்பாண்டி மைண்ட் வாய்ஸ், யாரா நீ? கில்லிலாம் சூப்பர் படம்ல. இப்பெல்லாம் என்னடா சாக்ரிஃபைஸ் பண்றீங்க பொண்ணுக்காக? அப்ப தளபதி பண்ணாரு பாருடா சாக்ரிஃபைஸ். நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்லை, இதுதான். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகு. 6வது நம்ம பார்க்க போற படம் மெய்யழகன். இது ஒரு நல்ல யாருடா நீனே சொல்லலாம். அருண்மொழி சென்னைக்கு கிளம்பும்போது நீடாமங்கலத்துக்கு போறோம், தங்கச்சி கல்யாணத்தை பார்க்குறோம், சாயங்காலமே கிளம்பி சென்னைக்கு வர்றோம், இந்த பிளானோட தான் போவாரு. அப்ப கார்த்தி உள்ள பூந்து வாங்க நாட்டு பால்ட்டி குடிக்கலான்னு கூட்டிட்டு போய் பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சிருவாரு. முன்னாடி இருந்தே அருள்மொழிக்கு கார்த்தி யாருன்னு தெரியாது. இருந்தாலும் பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சப்போ அருள்மொழியோட மைண்ட் வாய்ஸ், இவன் யாரோ வந்தது எதற்காக? மெய்யழகன்லாம் ஒரு பக்காவான ஃபீல் குட் மூவில. அதான் நீங்க வராதுதான் பெரிய குறை. வர முடியலப்பா, இங்க கொஞ்சம் வேலை. இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்னா உறவு போந்தா உறவு. நீ சொன்னது கேட்டதெல்லாம் சரியா? தப்புதான், நான் வந்திருக்கணும். கொஞ்சம் லேட்டா புரியும், பரவாயில்ல. 7வது நம்ம பார்க்க போற படம் சூப்பர் டீலக்ஸ். இதுவும் ஒரு நல்ல யாருடா நீ தான். சூப்பர் டீலக்ஸ்ல ஊரையே சுனாமி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மிஸ்கின் இல்ல மிஸ்கின் அவர் மட்டும் ஒரு இயேசு சிலையை பிடிச்சி தப்பிச்சிருவாரு. அது இயேசு சிலையான்னு கூட எனக்கு தெரியல. அதனால ஆண்டவர் தான் நம்மளை காப்பாத்தினாருன்னு சாமி பக்தரா மாறிடுவாரு. ஒரு நாள் விஜய் சேதுபதியை மீட் பண்ணுவாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வரும் விஜய் சேதுபதியும் அதே சிலையை பிடிச்சிதான் தப்பிச்சிருப்பாருன்னு. அப்ப மிஸ்கின் அந்த கல்லுல என்னமா இருந்துச்சுன்னு கேட்பாரு. அது வெறும் கல்லு தான் சாமின்னு சொல்லுவாரு. அந்த கல்லுல என்னமா இருந்துச்சு? அது வெறும் கல்லுதான் சாமி. அப்ப மிஸ்கினோட டோட்டல் மைண்ட் செட்டே மாறிடும். அப்ப மிஸ்கினோட மைண்ட் வாய்ஸ், நீ எங்க இருந்துப்பா வந்த? 8வது நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன எஸ்டிஆரோட கம்பேக் மூவிடா. ட்ரிபிள் ஏ சக்கச்சு வந்தவனும் வந்தா ராஜா தான் வருவேன் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் அவன் கம்பேக் கொடுத்த மாநாடுடா. டேய் அடுத்த படம் என்னன்னு ஒரு வார்த்தை தானே கேட்டேன். சாரி, திரும்பவும் எமோஷனல் ஆயிட்டேன். மாநாடு வில்லன் தனுஷ்கோடி சிஎம் போட்டு தள்ளிட்டு மத கலவரத்தை உண்டாக்கி பரந்தாமனை சிஎம் ஆக்கலான்னு பிளான் போடுவாரு. அப்ப சிம்புக்கு தான் டே லூப் ஆகும்ல, அதை வச்சு பிளானை உடைச்சிருவாரு. நிறைய லூப்ல தனுஷ்கோடியோட பிளானுக்கு எடுத்திருப்பாரு. இருந்தாலும் இன்டர்வல் அப்பதான் தனுஷ்கோடிக்கே தெரிய வரும் யார் நம்ம பிளானுக்கு எடுக்கிறாங்கன்னு. அப்ப தனுஷ்கோடியோட மைண்ட் வாய்ஸ், யாரா நீ? அப்படின்னா அல்லாவும் சிவனும் சேர்ந்து உங்க மூலமா ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கல்யாணி அப்படி சாங்ல 9வது நம்ம பார்க்க போற படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஆணி எது? பிரியாணி. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். பிரியாணி படத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் அவரோட தம்பிய வரதராஜனோட பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்க சொல்லி அதை வச்சு பணக்காரன் ஆயிரலாம்னு பிளான் போடுவாரு. அப்ப பொண்ணை தூக்கிட்டு போறப்ப நம்ம கார்த்தி வண்டியில இடிச்சிருவானுங்க. அப்ப கார்த்தி அவனுங்களை பிடிச்சி பின்னாடி துரத்திட்டு வந்த வரதராஜனோட ஆளுங்க கிட்ட மாட்டி விட்டுருவாரு. அந்த போலீஸ் போட்ட சூப்பர் பிளானை கார்த்திக் எடுத்துருவாரு. அப்ப அந்த போலீஸோட மைண்ட் வாய்ஸ், யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? 10வது நம்ம பார்க்க போற படம் வானம். என்ன தெரிகிறது? வானம்னு சொன்னீங்கல்ல,
முடியல. வானம் படத்தில் இந்த தாத்தா நரசிம்மன் கிட்ட கடன் வாங்கி அவரோட பேரனை நரசிம்மன் கிட்ட வேலைக்கு அனுப்பிச்சிருப்பாரு. காசை வச்சாதான் பேரனை விடுவேன்னு நரசிம்மன் சொல்லிடுவாரு. அதனால தன்னோட பொண்ணோட கிட்னியை விற்று 40,000 ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. கடன் எல்லாம் கட்டிடலாம், பேரனை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம சிம்பு அந்த காசை திருடிடுவாரு. அப்புறமா கொடுத்துருவாரு, அது வேற மேட்ரு. ஆனா திருடுவார்ல, அப்ப அந்த தாத்தாவோட மைண்ட் வாய்ஸ், மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இந்த கண்டென்ட்டுக்காக வானம் படம் பார்க்கும்போது அந்த பணத்தை கட்டாம வெளியே வந்து அவரோட லவர் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு பணத்தை கொடுக்க போவாரு. அப்ப யுவன் வாய்ஸ்ல தெய்வம் வாழ்வது எங்கேன்னு ஒரு சாங் வரும். புல்ல அரைச்சிருச்சுங்க. உண்மை பிரியா. தெய்வம் வாழ்வது எங்கே, தெய்வம் வாழ்வது எங்கே, நானும் வணங்கும் தெய்வம் எங்கே. இதுடா படம், இதுடா சினிமா, இப்பெல்லாம் என்னடா படம் எடுக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்புக்கு ஒரு எமோஷனல் சீன் இனி அமையாதுங்க. அவ்வளோதான், 10 முடிஞ்சு. யார்டா நீன்றதெல்லாம் வச்சு கண்டென்ட் போறே, யார்டா நீ கேட்டுறாதீங்க. எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த யார்டா நீ மூமெண்ட் இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. போயிட்டு வரேன், பாய். ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். யாரோ யாரோ நீ யாரோ. நீ என்ன கோமாளி, இங்க வந்து யார? யோ, நானும் யூடியூபர் தான்யா.